மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி காட்சியின் வாயிலாக சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து காண இருக்கிறோம். உங்கள் முன் முனைவர் ச. ஆனந்தி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி, கோயம்புத்தூர். முன்னுரையாக சிறுகதை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இக்கால இலக்கிய வகைகளில் சிறுகதையும் ஒன்று. இது மேலைநாட்டு தாக்கத்தால் ஏற்பட்டதாகும். கதை என்பது தமிழுக்கும் இந்திய மொழிக்கும் புதியது அல்ல. சிறுகதையானது இலக்கிய பிரிவுகளுள் செல்வாக்கு மிக்கதும் சிறந்ததும் ஆகும். சிறுகதை என்பது பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள படிச்சு முடிக்கிறதா இருக்கணும்னு சொல்லி எட்கர் அலன் போ குறிப்பிடுகிறார். அதாவது ஒரே மூச்சுல படிச்சு முடிக்கணும். அது சிறுகதையை எடுத்தா அது அப்படியே படித்து முடிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான சிறுகதைகள் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 1 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் படிக்கக்கூடிய கதைகள் தான் சிறப்பு வாய்ந்தவை. சிறுகதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்லது உணர்ச்சியை மையமாக கொண்டு பின்னப்படுவது. இதெல்லாம் சிறுகதை இலக்கணமா சொல்லப்படுது. அடுத்து, கதையின் குறிக்கோளும் பயனும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு சிறுகதை என்ன கான்செப்டுக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிறதும் அதனுடைய பயன்னா அது சிறுகதையை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படிப்பவர்கள் அந்த பயனை அடைய வேண்டும். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும். அதை வேற மாதிரி எழுத போய் வாசகர்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லையா? அப்ப கதையின் குறிக்கோளும் பயனும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா மின் வர்ணனைகள், தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் அதுல சிறுகதையில வரக்கூடாது. அப்படின்னா அது ஏன்னா அரை மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கும்போது வர்ணனைகள் இதெல்லாம் தேவையற்ற சொற்களை நம்ம தவிர்த்திடலாம். சரியா? அதே மாதிரி சொற்களை அளவாக பயன்படுத்த வேண்டும். அதனுடைய வளர்ச்சி, முடிவு, தொடக்கம் இது எல்லாமே படிப்பவர்களை கவரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு சிறுகதையை ஸ்டார்ட் பண்ண உடனே ரயில் நிலையத்தில் நின்று 5 நிமிடத்திற்குள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். சாலையில் அவன் மட்டுமே நடந்து சென்று கொண்டிருந்தான். எதிரே வரும் வாகனம் வேகமாக வந்தது. அப்போ என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடியதாக சிறுகதை தொடக்கத்துல இருக்கணும். முடிவும் அதே மாதிரிதான் இருக்கணும். பிடிச்ச மாதிரி இருக்கணும். கதைகள் கவிதை நிரம்பியவையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாவே சுப்பிரமணிய ஐயர் சொல்றாரு. சிறுகதைகள் பாத்தீங்கன்னா நிறைய கவிதைகளை கொண்டிருக்க வேண்டும். ஜஸ்ட் அப்படி ஒரே நடி எழுதிட்டு இருக்காம கவிதை நிரம்பியவையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிறுகதை இலக்கணத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது உலகின் முதல் சிறுகதை. அமெரிக்காவை சார்ந்த எர்விஸ் எழுதிய ரேப்வேன் விங்கிள் அப்படிங்கிறதுதான் உலகில் தோன்றிய முதல் சிறுகதை தொகுப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா 1919 முதல் உலக சிறுகதையும் சேர்ந்து வெளியிடப்பட்ட த ஸ்கெட்ச் புக் என்பது ரஷ்யாவில் 1932 முதல் சிறுகதை தோன்றியது. செகாவிஸ் என்பவர் படைப்பால் தரம் மிக்க உயர்ந்தது. இந்த நூல் பாத்தீங்கன்னா செகாவிஸ் அப்படிங்கிறவரு படைச்சிருக்காரு. அடுத்தது, இவரை சிறுகதை படைப்பிற்காக நோபல் பரிசு இவர் பெற்ற செகாவிஸ் இவரை சிறுகதை உலகின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிறுகதை உலகின் தந்தை யாரு? செகாவிஸ். உலக அளவுல பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது இந்திய அளவுல பார்க்கணும் இல்லையா? இந்தியாலே பாத்தீங்கன்னா வங்காள மொழியில தான் முதல்ல சிறுகதைகள் தோன்றியது. ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதின சிறுகதைகள் தான் நிறைய வெளிவந்தது. இவங்க 2 பேரும் தான் சிறுகதைகளை உருவாக்கி பேணி வளர்த்தவர்கள். தமிழ் மொழி அளவுல தமிழ் மொழிக்கு முதலில் சிறுகதையை தந்தவர் வ.வே. சுப்பிரமணிய ஐயர். யாரு? வ.வே. சுப்பிரமணிய ஐயர். இவருடைய மங்கையர்க்கரசின் காதல் அதுதான் முதல் சிறுகதை நூல். அதற்கு முன்னாடி வீரமாமுனிவர் எழுதிய பரமார்த்த குருகதை, தாண்டவராய முதலியாரின் பஞ்சதந்திர கதைகள், அபிநவ கதைகள் இது எல்லாமே வெளிவந்திருந்தாலும் அவை சிறுகதை இலக்கணம் பொருந்தியதாக காணப்படவில்லை. அதனால் வ.வே. ஐயர் எழுதிய மங்கையர்க்கரசின் காதல் தான் முதல் சிறுகதை தொகுப்பாகும். தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை. அடுத்து
வாவேசு ஐயரை பத்தி பார்க்கலாம். வாவேசு ஐயரின் குளத்தங்கரை அரசமரம் தான் சிறுகதைகளிலே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க. தற்கால சமூக சீர்திருத்த கருத்துகளுக்கு முன்னோடியாக விளங்கப்படுகிறது. மட்டும் கிடையாது, சிறுகதை வளர்ச்சி இல்ல, அந்த காலகட்டத்தில் தான் மணிக்கொடி காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புதுமைப்பித்தன், ராஜகோபாலன், சுப்பிரமணியன், நா. பிச்சமூர்த்தி, சி. செல்லப்பா, பி.எஸ். ராமையா, எம்.வி. வெங்கட்ராமன், மௌனி இவங்க எல்லாமே மணிக்கொடி எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். அடுத்து புதுமைப்பித்தன். அதாவது உலக சிறுகதைகளுடன் ஒப்பிடும் அளவிற்கு மிக உயர்தரமான தமிழ் சிறுகதைகளை படைத்தவர் நம்ம புதுமைப்பித்தன் அவர்கள். இவரை சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி சிறப்பா அழைப்பாங்க. இவருடைய கதைகள்ல பாத்தீங்கன்னா அங்கதம் அங்கதம் அப்படின்னு சொன்னா நகைச்சுவை எப்பொழுதுமே பளிச்சிடும். இவருடைய படிப்புகள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அல்லது பொன்னகரம். இதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிறுகதைன்னு சொல்றாங்க. கூப்ப ராஜகோபாலன் ஐயா அவர்கள் அன்றாட நிகழ்ச்சிகளை சுவை பொருந்து சொல்லக்கூடியவர். இவருடைய படைப்புகள் விடியுமா, காணாமலை காதல், புனர்ஜென்மம். அடுத்து நம்ம கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் வரலாற்று நாவல் எழுதினாங்க இல்லையா, அவங்கதான். கதை கூறும் பாங்கில் தனக்கென ஒரு பாணியை அமைத்துக் கொண்டவர் நம்ம கல்கி. நகைச்சுவை, குத்தல், ஆசிரியர் குறிப்பீடு, இடைவிடாத கதை கேட்க தூண்டும் இனிமை, இது எல்லாமே இவருடைய சிறுகதைகள்ல காணப்படக்கூடிய பண்பு. இவருடைய படிப்புகள் திருடன் மகன் திருடன், வேணி பவானி, தமிழ்நாடு வால்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் இவரு. சிறுகதை மன்னன் அப்படிங்கிறது புதுமைப்பித்தன். சிறுகதை தந்தை அப்படின்னு சொன்னா வாவே சுப்பிரமணியன். குழப்பிக்க கூடாது. அகிலன் அவர்கள் அழுத்தமான படைப்புகளை தந்தவர். நிலவினிலே முதலிய சிறுகதை தொகுதிகள்ல படிக்க ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடியவை. இவருடைய ஞானபீட பூமி பரிசு பெற்றது. சித்திரப்பாவை அப்படிங்கிற புதினம். அடுத்து மௌனி அவர்கள் தமிழ் சிறுகதையின் திருமூலர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. நோட் பண்ணி படிங்க மாணவர்களே. சிறுகதையின் திருமூலர் மௌனி, தந்தை வாவேசு ஐயர், சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன். சரியா? தமிழ் மரபு போக்கிற்கும் புதிதாகவும் சிறப்பாகவும் வழிவகுத்தவர் அழகிரிசாமி. இவருடைய படைப்புகள் சிரிக்கவில்லை, தவப்பயன், கால கண்ணாடி, தெய்வம் பிறந்தது, கற்பக விருட்சம், அழகிரி கதைகள், இதெல்லாமே அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதை சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அடுத்து சி. செல்லப்பா அவர்கள் சரசாவின் பொம்மை, மலைபேடு, 60, சத்தியகிரகி, இது எல்லாமே சிறுகதை தொகுப்புகள். இது எல்லாமே நிறைய நாடகங்கள், புதினங்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. நம்ம வந்து இப்ப சிறுகதை பற்றி மட்டும்தான் படிக்கிறோம். பள்ளிக்கண்ணன் அவர்கள் 500 சிறுகதைக்கு மேல எழுதியிருக்காங்க. சந்திரகாந்தங்கள் தான் அவருடைய முதல் கதை. டால்ஸ்டாய், கார்கியின் கதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்து கிவ ஜெகநாதன் ஐயா அவர்கள் கலைஞன் தியாகம், அருந்ததந்தி, பவளமல்லி இவருடைய படிப்பு. அடுத்து டி. ஜானகிராமன் ஐயா அவர்கள் சிவபரீட்சா, கொட்டுமேளம், பஞ்சத்து ஆண்டி, ரசிகரும் ரசிகைகளும், தேவர் குதிரை, கோபுர விளக்கு, சிலிர்ப்பு. அடுத்து ஜெகசிற்பியன் ஐயா அவர்கள் நரிக்குரத்தி, நொண்டி பிள்ளையார், பாரத புத்திரன். இந்த சிறுகதை பார்த்தீங்கன்னா 1986 தமிழக அரசின் முதல் பரிசு பெற்றது. அடுத்து சுசமுத்திரம், உறவுக்கு அப்பால், ஒரு சத்தியத்தின் அழுகை, காகித உறவு, இது எல்லாமே இவருடைய சிறுகதை படைப்பு. அடுத்து இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் மனித தெய்வங்களுடைய சிறுகதை தொகுதி தான் இவருடைய படைப்பு. அடுத்து சுந்தர ராமசாமி ஐயார்கள் தற்கால இலக்கியத்தில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். காகங்கள் அப்படிங்கிற தொகுப்பா இவருடைய சிறுகதைகள் காலத்தோடு பதிப்பகம் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்து கே. ராஜநாராயணன் ஐயா அவர்கள் கரிசல் மண்ணை மணக்க செய்தவர். பல்வேறு இதழ்களில் 74 சிறுகதைகளை அகரம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அடுத்து நீல பத்மநாபன் ஐயா அவர்கள் இவரது சிறுகதைகள்
நிறைய இதழ்களை வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 79 சிறுகதைகளை கலைஞன் பதிப்பகம் 2 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறது. மித்ரன் ஐயாவுடைய சிறுகதைகளை 3 தொகுதிகளாக ராஜராஜன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. பெண் எழுத்தாளர்கள் வராங்க. ஆர் சூடாமணி அவர்கள். இவரது கவிதைகள் நேர்முக வர்ணனை போல அமைந்து மன உணர்வுகளை சித்திரப்பைவாக இருக்கின்றன. அது மட்டும் கிடையாது, பெண் எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. திலகவதி அவங்களும் நிறைய சிறுகதைகளை எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய கதைகளும் நயமிக்கவைத்தான். அது பாத்தீங்கன்னா முடிவுரையாக சிறுகதையின் கருப்பொருள் காலந்தோறும் சிறுகதையில் பல வடிவங்கள் இடம்பெற்று வாசகர்களிடம் சென்று சேர்ந்து வருகிறது. தனி மனித சமுதாய பிரச்சனைகள் அனைத்துமே இந்த சிறுகதை வடிவம் கொள்கின்றன. ஆரம்ப காலகட்டத்துல இருந்த மாதிரி இல்லை, இப்ப எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனைகளுமே சிறுகதையா வெளிக்கொண்டு வராங்க. இதற்கு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்வியல் நெறி பற்றி எடுத்துரைப்பதுதான் சிறுகதைக்குரிய சிறப்பு அம்சமாக இருக்கிறது. நன்றி மாணவர்களே. இந்த காணொளி காட்சியின் வாயிலாக சிறுகதையின் இலக்கணம், எழுத்தாளர்கள், பெண் எழுத்தாளர்கள், தமிழ்ல முதல்ல வெளிவந்த சிறுகதை என்ன, உலகின் முதல் சிறுகதை என்ன, இந்தியாவில் யார் யாரு சிறுகதையை வளர்த்தார்கள், அப்புறம் புதுமைப்பித்தன், ராஜகோபாலன், கல்கி, அகிலன், கிவா ஜெகநாதன், ஜானகிராமன், ஜெகசிற்பியன், சுசமுத்திரம், சிசு செல்லப்பா, அழகிரிசாமி, வள்ளிக்கண்ணன், மௌனி, இப்படி நிறைய எண்ணற்ற படைப்பாளர்களை பற்றி நாம் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக பார்த்தோம். நன்றி, வணக்கம். அன்புடன் ஆனந்தி.